ராமேஸ்வரம். இது ஒரு நகரத்தின் பெயர் மட்டுமல்ல, பல பிறவிகளை தாண்டி தொடரும் கர்ம சங்கிலிகளின் முடிச்சை அவிழ்க்கும் இடம். கண்களுக்கு புலப்படாத பித்ருக்களின் வழி, வம்சம் தாங்கி வந்த மௌனக் கடன்கள் அனைத்திற்கும் ஒரு தீர்வு போல இந்த பெயர் ஆழமாக ஒலிக்கிறது. ராமேஸ்வரம் ஒரு பயணத்தின் தொடக்கம் அல்ல, பல தலைமுறைகளின் சுமைக்கு விடை சொல்லும் ஒரு ஆன்மீக மையம். சில குடும்பத்தில் எப்போதும் அமைதியே இருக்காது. ஒரு சிலர் எவ்வளவு நேர்மையாக உழைத்தாலும், எவ்வளவு பொறுப்புடன் வாழ்ந்தாலும் வாழ்க்கை ஒவ்வொரு அடியிலும் தடுமாறிக்கொண்டே இருக்கும். இதற்கெல்லாம் காரணம், சில துயரங்கள் இந்த ஜென்மத்தில் தொடங்கியவை அல்ல. அவை முன்னோர்கள் அனுபவித்த விடையில்லா வழிகள், நிறைவேறாத கடமைகள், மௌனமாக விட்டு சென்ற கர்ம கணக்குகள். அந்த கணக்குகள் தலைமுறை தலைமுறையாக ஒரு சங்கிலி போல ஒரு குடும்பத்தை கட்டி பிடித்து கொண்டு வருகிறது. அந்த சங்கிலிகள் அழுத்தமின்றி அமைதியாக அறுக்கப்படும் இடம்தான் இந்த ராமேஸ்வரம். இந்தியாவின் தென்முனையில் கடலும் நிலமும் ஒருவரையொருவர் மௌனமாக தொடும் அந்த புனித புள்ளியில் மனிதன் சுமந்து வந்த கர்ம பாரமும் அதை கரைக்க துடிக்கும் தெய்வீகத்தின் கருணையும் ஒரே நொடியில் ஒரு இடத்தில் சந்திக்கின்றன. அதனால்தான் இந்த தலம் சாதாரண யாத்திரை இடமல்ல. இது விடை தேடும் ஆன்மாக்களின் மோட்சத்தலம், மௌனமாக காத்திருந்த முன்னோர்களின் பித்ருக்கடன் நிறைவேற்றும் தலம். இங்கு மந்திரம் சொல்லப்படுவதில்லை, ஆனால் கர்மா கரைகிறது. கண்ணீர் சிந்தப்படுவதில்லை, ஆனால் பல தலைமுறைகளின் வலிக்கு விடை கொடுக்கும் அந்த புனித கடலின் அலைகளை சாட்சியாக கொண்டு அமைதியாக நிற்கிறது ராமநாத சுவாமி திருக்கோவில். இந்த திருக்கோவில் 12 ஜோதிர்லிங்கங்களில் ஒன்று. ஆனால் இதன் மகிமை அந்த பட்டத்தால் மட்டும் அளவிடப்படுவதில்லை. ஏனென்றால் இங்கு சிவபெருமான் பூஜை பெறுபவராக மட்டும் இல்லை, ராமபிரான் தன் திருக்கரங்களால் வணங்கிய தெய்வமாக இங்கே திகழ்கிறார். போருக்கு பிறகும் அகந்தை இல்லாமல், வெற்றிக்கு பிறகும் பணிவு மாறாமல், கருணையே உயர்ந்த தர்மம் என்று உலகுக்கு உணர்த்திய ராமன் தலைகுனிந்து வணங்கிய சிவன் என்பதால் தான் இந்த தலம் ஜோதிர்லிங்கமாக அல்ல, தர்மத்தின் சாட்சியாக என்றென்றும் பெருமை பெறுகிறது. ராவணனை வதம் செய்த பின் ராமபிரான் வெற்றியின் உச்சியில் நின்று விடவில்லை. அவர் மனதுக்குள் மௌனமாக ஒரு பாரம் அமர்ந்தது. ஒரு உயிரை அளித்த பாவம், ஒரு வம்சத்தை வேறறுத்த வேதனை. வெற்றி கூட அந்த வலியை மறைக்க முடியவில்லை. அதனால்தான் ராமபிரான் அரசனாக அல்ல, ஒரு மனிதனாக, ஒரு ஆன்மாவாக பரிகாரம் தேடி இங்கே சிவபெருமானை நாடினார். பாவம் போக வேண்டும் என்றால் ஆடம்பரம் கூடாது, பணிவு போதும் என்று உணர்ந்த அந்த தருணத்தில்தான் இந்த தலத்தில் அவர் வழிபாடு தொடங்கியது. அதனால்தான் புராணங்கள் சொல்கின்றன, இங்கு கர்ம வினைகள் மந்திரத்தால் அல்ல, மனத்தாழ்மையால் மிக வேகமாக தளர்கின்றன. ராமனின் கண்ணீரில் கரைந்த பாவம் போல இன்றும் இந்த தலம் பல ஆன்மாக்களின் கர்ம சுமையை மெதுவாக மௌனமாக இறக்கி வைக்கிறது. ராமேஸ்வரம் பாவம் செய்தவர்களை தண்டிக்கும் இடமல்ல, பாவத்தின் பாரம் சுமந்து உள்ளுக்குள் நொறுங்கிய மனிதனை மெதுவாக விடுவிக்கும் இடம். இங்கு பிழை செய்தவர்கள் தலைகுனிந்து மன்னிப்பு கேட்பதில்லை, பல தலைமுறைகள் சுமந்த சுமையிலிருந்து விடுதலை வேண்டி நிற்கிறார்கள். அதனால்தான் இங்கு அருள்பாலிக்கும் ராமநாத சுவாமி உக்கிரமாக இல்லை, அவர் தண்டனை வழங்கும் நீதிபதியாகவும் இல்லை, பாரத்தை இறக்கி வைக்கும் கருணை தந்தையாக உள்ளார். அவரது கண்களில் கோபமில்லை, கரங்களில் ஆயுதமில்லை, அமைதியான லிங்கமாக கர்மத்தின் கணம் கரைய செய்கிறார். ஆம், ராமேஸ்வரத்தில் சிவன் அரசனாக அமரவில்லை, தாய்போல் கருணையின் வடிவமாக மௌனமாக அருள்பாலிக்கிறார். ராமேஸ்வரம் என்றாலே முதலில் நினைவுக்கு எழுவது அக்னி தீர்த்தம்.
ஆனால் இந்த தீர்த்தம் ஒரு சாதாரண கடல் அல்ல. இது கர்மம் கழுவும் ஒரு ஆன்மீக வாசல். பல தலைமுறைகளாக செய்யப்படாமல் போன பித்ரு காரியங்கள், முடிக்கப்படாத தர்ப்பணங்கள், அலட்சியமாக மறக்கப்பட்ட நன்றிகள், இவையெல்லாம் காலப்போக்கில் மனித வாழ்க்கையில் தடைகளாக மாறும். குடும்பத்தில் அமைதி குலையும், முயற்சியில் விளைவு தாமதமாகும், வாழ்க்கை காரணம் தெரியாத சுமையாய் மாறும். அந்த சுமைதான் இந்த அக்னி தீர்த்தத்தில் முதலில் கரையத் தொடங்குகிறது. அதனால்தான் இந்த தீர்த்தத்தில் நீராடிய பின் ராமநாத சுவாமி திருக்கோவில் உள்ளே செல்ல வேண்டும் என்பது ஒரு சடங்கல்ல, அது கர்ம பயணத்தின் முதல் படி. இந்த குளியல் உடல் சுத்தம் பெறுவதற்காக அல்ல, பல தலைமுறைகள் சுமந்த மௌன கடன்களை இறக்கி வைப்பதற்காக. அக்னி தீர்த்தத்தில் ஒருமுறை அந்த நீரை தொடும்போது மனிதன் தன் வாழ்க்கையை புதிய பார்வையோடு மீண்டும் தொடங்க தகுதி பெறுகிறான். கோவிலுக்குள் இருக்கும் 22 தீர்த்தங்கள் மிக பெரிய ஆன்மீக ரகசியம். ஒவ்வொரு தீர்த்தமும் ஒரு கர்ம நிலையை குறிக்கிறது. ஒரு தீர்த்தத்தில் முன்னோர்களின் குறை நீங்கும், ஒரு தீர்த்தத்தில் சந்ததி தடைகள் தளரும், ஒரு தீர்த்தத்தில் திருமண தடை விலகும், ஒரு தீர்த்தத்தில் குடும்பத்தில் நிலவும் அறியாத பதற்றம் கரையும். இப்படி 22 தீர்த்தங்களில் முழுமையாக நீராடிய பின் மனிதன் தான் சுமந்த பாரம் தனக்கே தெரியாமல் இலகுவாகிவிட்டதை உணர்கிறான். இந்த தலம் பித்ருதோஷ நிவர்த்திக்கு மிக சிறந்த தலமாக கருதப்படுவதற்கான ஆழமான காரணம் இதுவே. முன்னோர்கள் நம்மை விட்டு முழுமையாக சென்றவர்கள் அல்ல. அவர்கள் நம் இரத்தத்தில், நம் சுவாசத்தில், நம் வாழ்க்கை தீர்மானங்களில் மௌனமாக தொடர்ந்து வாழ்பவர்கள். அவர்களின் ஆசீர்வாதம் முழுமையாக இணைந்தால் குடும்பத்தில் அமைதி தங்கும், வீட்டில் தேவையற்ற சண்டைகள் மெதுவாக குறையும், சந்ததியை சுற்றிய தெரியாத தடைகள் ஒவ்வொன்றாக விலகும். அந்த துண்டிக்கப்பட்ட ஆசீர்வாத ஓட்டத்தை மீண்டும் இணைக்கும் ஒரு ஆன்மீக பாலம்தான் ராமேஸ்வரம். இங்கு முன்னோர்களுக்கு செய்யப்படும் வழிபாடு ஒரு கடமை அல்ல, ஒரு மறு சேர்க்கை. அதனால்தான் ராமேஸ்வரம் கர்மத்தை மட்டுமல்ல, தலைமுறைகளுக்கு இடையிலான உறவை மீண்டும் ஒன்றிணைக்கிறது. இந்த கோவிலின் நீண்ட தூண்வெளி நடைபாதைகள் ஒரு உண்மையை மௌனமாக நினைவூற்றுகின்றன. கர்மம் ஒரே நாளில் உருவானதல்ல, அது பல தலைமுறைகள் கடந்து வந்த நீண்ட பயணம். அதனால்தான் அதன் தீர்வும் அவசரமாக அல்ல, அமைதியாக, படிப்படியாக உள்ளத்தை மாற்றிக்கொண்டே நடக்க வேண்டும். இந்த நடைபாதையில் மௌனமாக ஒரு அடியை முன்னே வைத்தால் உள்ளுக்குள் ஒரு பாரம் மெதுவாக இறங்கத் தொடங்குகிறது. இங்கு வார்த்தைகள் தேவையில்லை, விளக்கங்கள் தேவையில்லை, நடப்பதே ஒரு பிரார்த்தனைதான். ஏனென்றால் இந்த காற்றில் இன்றும் முன்னோர்களின் அறியாத வேண்டுதல்கள், நிறைவேறாத ஆசைகள், மௌன ஆசீர்வாதங்கள் நிலைத்திருக்கின்றன. அதனால்தான் ராமநாத சுவாமி கோவில் வெறும் கோவில் மட்டுமல்ல, அது கர்மம் மெதுவாக விடைபெறும் ஒரு ஆன்மீக ஆசீர்வாத தலம். ராமேஸ்வரத்துக்கு அருகிலுள்ள தனுஷ்கோடி ஒரு ஊரின் பெயர் மட்டுமல்ல, அது ஒரு ஆழமான ஆன்மீக குறியீடு. எல்லாம் முழுவதும் அழிந்தது போல கண்களுக்கு தோன்றும் அந்த இடத்தில் ஒரு உண்மை மௌனமாக சொல்லப்படுகிறது. கர்மத்தின் முடிவு அழிவல்ல, அது ஒரு நிறுத்தம், ஒரு சுத்திகரிப்பு, ஒரு புதிய தொடக்கத்திற்கு முன் வரும் மௌன இடைவேளை. அதனால்தான் சில குடும்பங்களில் எவ்வளவு முயன்றாலும் நிம்மதி கிடைக்காமல் இருப்பது கர்மம் இன்னும் தொடர்வதால் அல்ல, அது கர்மத்தின் முடிவுக்கு நெருங்கிய நிலையில் இருப்பதாகும். அந்த முடிவை அரை வழியில் விட்டுவிடாமல் முழுமையாக நிறைவு செய்யும் தலமே ராமேஸ்வரம். இங்கு நடைபெறும் பித்ரு தர்ப்பணம், ஸ்ராத்தம், பித்ரு பூஜைகள் அவை வெறும் சடங்குகள் அல்ல. அவை ஒரு தலைமுறைக்கும் அடுத்த தலைமுறைக்கும் வழியல்ல, அமைதியை ஒப்படைக்கும் ஒரு மௌன ஒப்பந்தம். சத்தமில்லாமல், கண்ணீர் காட்டாமல், ஆனால் வம்சத்தின் ஆழத்தில் நிரந்தரமாக பதியும் ஒப்பந்தம். அதனால்தான் ராமேஸ்வரம் ஒரு தனி மனிதனுக்கான பரிகார தலம் அல்ல, அது ஒரு முழு குடும்பம் தலைமுறையாக அமைதியுடன் முன்னே செல்லும் வகையில் ஒரு தீர்வை வழங்கும் ஒரே புனித தலம். இங்கு கர்மம் தளர்ந்தால் வீட்டில் சிரிப்பு அதிகரிக்கும், மனங்களில் காரணமற்ற பயம் குறையும், உறவுகளில் நம்பிக்கை மெதுவாக வேரூன்றும். இங்கு வருபவன் பாவம் கழுவிக்கொள்ள மட்டும் வரவில்லை, தன் குடும்பத்தின் எதிர்காலத்தை இலகுவாக்கி அமைதியோடு ஒப்படைத்து செல்ல வருகிறான்.
அதனால் தான் இன்றும் கடவுளும் கடலும் ஒரே இடத்தில் மௌனமாக நிற்கிறார்கள். ராமேஸ்வரம் கர்மம் கரையும் இடம், பித்ருதோஷம் விலகும் தலம், குடும்ப அமைதி தலைமுறைகள் தாண்டி நிலைக்கும் ஒரே ஆன்மீக அடையாளம். நன்றி.